8வது நாள் இன்னைக்கு நவராத்திரியில் மங்கள கௌரி அப்படின்னு அம்மனை வழிபடணும். நரசிம்மி, அதாவது நரசிம்மருடைய அம்சம் நிறைஞ்ச அம்மனாகவும் வழிபடுவாங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லாகணும். 8வது நாள் அஷ்டமியில் வரும். இது சரஸ்வதிக்குரிய நாளாக இருந்தாலும் இன்னைக்கு துர்காஷ்டமின்னு கொண்டாடுவாங்க. துர்க்கைனா எல்லா லட்சணமும் பொருந்தியவள். அதனால தான் அவளே தான் துர்க்கை, அவளே தான் லக்ஷ்மி, அவளே தான் சரஸ்வதி. இங்கே வரும்போது வித்யா லக்ஷ்மியாக இருப்பாள். ஸோ 8ஆம் நாள் அஷ்டமி துர்காஷ்டமின்ற பேரில் கொண்டாடுவாங்க. இங்கே நரசிம்மன் சொன்னவங்களே உங்களுக்கு தெரியும். என்னென்னா நாளை என்பதே இல்லை நரசிம்மன் இடத்துலன்னு சொல்லுவாங்க. கேட்டிங்கன்னா உடனே பலன் கிடைக்கும். அவர் நாளைக்கு ஆகட்டும் அப்புறம்லாம் இல்லை, உடனே அவதாரம் உடனே நடக்கும். அந்த மாதிரி இந்த மங்கள கௌரிக்கிட்டையும் நீங்கள் கேட்ட பலன் உடனே கிடைக்கும். அதாவது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்தீங்க இல்லையா, இப்போ உங்கள் அறிவும் செயல்பட ஆரம்பிச்சுது. உங்கள் முயற்சிகள் உடனுக்குடன் பலன் தர ஆரம்பிக்கும். யாருக்குமே இவ்வளோ நாள் தடைகள் இருந்தது, தாண்டிட்டு வந்திருக்கோம். அப்படிங்கும்போது நாம் அந்த பலனை உடனுக்குடன் அனுபவிக்கும் போது தான் அந்த சந்தோஷம் இருக்கும். கிடைச்சிது, எதுவுமே கிடைச்சாலும் சரியான டைமில் கிடைக்கணும். சரியான டைமில் கிடைச்சாலும் அதை அனுபவிக்கிற பாத்தியதை வேணும். இப்போ உங்கள்கிட்ட 1,00,000 ரூபா கொடுத்துருக்காங்க, ஆனால் உங்கள் காசு இல்லை. அது இப்போதைக்கு ₹1,00,000 இருக்குது, ஆனால் உங்கள் காசில் நீங்கள் எப்படி அனுபவிப்பீங்க? ஸோ உங்களுடையதாக இருக்கணும், நீங்கள் அதை அனுபவிக்கணும். இந்த எல்லாத்தையும் தரக்கூடியவள் மங்கள கௌரி, மகா கௌரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மங்கள கௌரி, மகா கௌரி, நரசிம்மி இதெல்லாம் உடனுக்குடன் பலன் தரக்கூடிய அம்மன். இந்த அம்மனை தான் 8வது நாள் நவராத்திரி அன்னைக்கு கும்பிடணும். சார், நவராத்திரியோட 8வது நாள் என்ன கோலம் போடணும்? அந்த நாளுக்கான நிறம், நெய்வேத்தியம், மலர் என்னது சார்? நவராத்திரியுடைய 8வது நாளைக்கான கோலம் காசு பத்மம். இது என்னது காசு, இது என்ன பத்மம்? அப்போ நாணயங்களை வச்சு கோலம் போடணுமா? அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒரு கோலம் போட்டுட்டு அது நடுவில் காயின், ஏதாவது காயின் இருந்தால் வைங்க. அதுவும் அந்த கோலத்தை தாமரைப்பூ கோலமாக போட்டு நடுவில் காசு வச்சு, அவங்களுக்கே தெரியும் தாமரைப்பூவில் லக்ஷ்மி தான் இருப்பாங்க. சரஸ்வதியை கும்பிட்ற நாள் இருந்தாலும் லக்ஷ்மிக்காக, ஏன்னா எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு மாதிரியே சொல்லியிருக்கேன். தாமரைப்பூவில் காசு வைக்கிற மாதிரி கோலம் வரைஞ்சிங்கன்னா இந்த நாளைக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும்.